ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஸ். ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் படத்தோட டேரக்டர் டென். இந்த படத்தோட ஹீரோவா மாசன் அண்ட் ஹீரோயினா மேக்கோ நடிச்சிருக்காங்க. படத்தோட கதைனா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தொடர்ந்து இந்த டிராகன்களை அழிக்கணும், அதுங்க தான் தொடர்ந்து இந்த பீப்புளோட ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகுது, பயங்கர டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் போராடிக்கிட்டே இருக்குது. இந்த இனத்தோட ராஜாவோட பையன் அவர் தான் நம்ம ஹீரோ. அவருக்கு அந்த ராஜா மாதிரி போராட வரல. ஏன்னா ராஜா வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக, ஹைட்டாக, ஜெஞ்சாண்டிக்காக, ஒரு ராஜானா எந்த அளவுக்கு ஒரு மஸ்குலராக இருக்கணுமோ அப்படி இருக்கார். அவங்க பையன் ரொம்ப நோஞ்சானா, ஒல்லியா, பயந்தாங்கூலியா, இப்படி எல்லா விஷயங்களும் அவனுக்குள்ளே இருக்குது. பட் இந்த ராஜாவுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இவங்க ரெண்டு பேரும் பார்க்குற விதம் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பையன் இன்ஜினியரிங்கில் கை தேர்ந்தவனாக இருக்கான். பட் ராஜாவை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அடி, வெட்டு, குத்து, அப்படி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆள். ஒரு நாள் இவங்களுடைய கிராமத்தில் ஏகப்பட்ட டிராகன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. யாருமே பார்க்காத டிராகனை பற்றி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு டிராகனை இவனோட இன்ஜினியரிங்கால் ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறான். அதுலேருந்து ஒரு 2 குண்டை லாக் பண்ணுறான். அந்த குண்டு ரெண்டும் இந்த கண்ணுக்கு தெரியாத டிராகனை அட்டாக் பண்ணிடுது. அந்த டிராகன் ஒரு இடத்துல விழற மாதிரி அவன் பார்க்குறான். இவன் இதை போய் அவங்க அப்பா கிட்ட, அந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்கிறான். யாரும் இவனை பெரிய பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க, அவனை யாரும் நம்பவே மாட்டாங்க, இவன் எப்பயுமே போய் சொல்லிட்டு இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்கிறான். சரி, இந்த பையனுக்கு தெரியும்ல அந்த டிராகன் விழுந்தது, அதுக்கு எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை ஃபுல்லாக எல்லா இடங்களையும் போய் இந்த இடத்த பார்த்தாச்சு, இந்த இடத்த பார்த்தாச்சுன்னு மார்க் பண்ணிகிட்டே வரான். கடைசியாக ஒரு இடத்துல போயிட்டு என்னடா இங்கேயும் இல்லை, வேறு எங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டு தெரியலேன்னு யோசிச்சுக்கிட்டே அந்த ஒரு மரக்கிளையை தட்டுறான். அவ்வளோ பெரிய மரம் சாஞ்சி விழுந்திருக்கு. அந்த விழுந்த அந்த எட்ஜில் போய் பார்க்குறான், அந்த டிராகன் அங்கே இருக்குது. அப்படியே மிரண்டு போகிறான். அப்பா, இந்த டிராகன் இங்கே தான் இருக்கா. சரி, இந்த டிராகன் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, யாரும் கொலை பண்ணதே இல்லை. முதல் முறையாக நம்ம இந்த டிராகனை கொலை பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்பாவுக்கு பயங்கர பெருமையாக இருக்கும். அண்ட் இந்த ஊர் மக்களும் நம்மளை பெரிய அளவில் நம்மளை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணலான்னு போகிறான். அவனால் கொலை பண்ண முடியல. ஏதோ ஒரு இன்ஸ்டிங் அவனை தடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த டிராகனோட கண்ணை பார்க்குறான், ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அதை ரசிக்கிறான். மறுபடியும் கொலை பண்ணலான்னு போகிறான், அவனால் கொலை பண்ண முடியல. சரி, இதுக்கு மேலே இது முடியாது அப்படின்னு அந்த டிராகனை சுற்றி இருக்க கட்டை எப்படியாவது அவிழ்த்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவிழ்த்து விடுறான். அவிழ்த்து விட்ட அந்த செகண்ட் அந்த டிராகன் பயங்கர கோவத்தோடு இவனை அழிக்கணும்னு அப்படி வந்து நிற்கிது. அந்த டிராகனும் இவனை அழிக்காமல் அங்கேருந்து கடந்து போயிடுது. இவன் மறுபடியும் ஊருக்குள்ளே வரான். அப்போ அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் சொல்கிறான், எப்பயுமே ஒரு டிராகன் வந்து நம்மளை அழிக்காமல் விட்டதே கிடையாது, நாம் வேணால் நம்ம மன்னிக்கலாம் அப்படின்றது யோசிப்போம். ஆனால் டிராகன்கள் அது எப்பயுமே பண்ணாதுன்றது சொல்கிறாங்க. இவனுக்கு இவங்க சொல்கிறதும் அந்த டிராகன் நடந்துக்கிட்டதும் பயங்கர கான்ட்ராஸ்டாக இருக்குது. இவனால் நம்பவே முடியல. இல்லையா, அப்படிப்பட்ட டிராகன் அது கிடையாதுன்றது யோசிக்கிறான். மீண்டும் அந்த டிராகனை சந்திக்கிறதுக்காக போகிறான். அந்த டிராகனோட ரெக்கை ஒன்று உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த டிராகன் கூட எப்படி ஃப்ரெண்டாகலாம், அந்த ரெக்கையை எப்படி சரி பண்ணுறான். ஒரு கட்டத்து மேலே இந்த டிராகனும் இந்த பையனும் எப்படி ஃப்ரெண்டாகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் இந்த பையனை எந்த அளவுக்கு போட்டுறாங்க, அதுக்கான பின் விளைவுகள் என்ன நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த டிராகன் வெர்சஸ் ஹியூமன்ஸ் அப்படின்ற அந்த வாரை இந்த பையன் எப்படி தடுத்து நிறுத்துறானா இல்லையான்றதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரைட்டிங்க, ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ப்ளசண்ட்டாக கொண்டு போயிருந்தான். அதுவும் இந்த மேசனோட ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் மிரட்டிட்டார். அப்படி ஒரு இன்னசென்ஸ் அவருக்குள்ள, வெறும் இன்னசென்ஸ் மட்டும் இல்லாமல் எப்போ ஒரு ஹீரோவாக மாறணுமோ அந்த இடத்துல அந்த ஹீரோக்கான அந்த தன்மையும் அவர் மெயின்டைன் பண்ணியிருந்தார். அண்ட் நிறைய இடங்களில் நம்ம ஹீரோவான ஒரு டவுட்டோட ஒரு சில விஷயங்களை அப்ரோச் பண்ணுவோம்ல, அதையும் அவருடைய ஆக்டிங் மூலிமா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோயின், அவங்க வந்து ஒரு ஹீரோக்கு என்னென்ன கேரக்டரைசேஷன் இருக்கணுமோ எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. அவங்க ரொம்ப போல்ட் அண்ட் ஸ்டெடியாக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க அந்த இடத்த எப்படி அணுகுவாங்க, அவங்களுடைய கேரக்டர் ஆர்க்கு எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆக்டிங்லன்னு சொல்லிட்டு, ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லாமல் இந்த கதையில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருடைய ஆக்டிங்கும் பீக்கில் இருந்து கிராஃபிக்ஸாக சொல்லணும் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்க. நிறைய டிராகன்ஸை இந்த கதையில் காட்டுறாங்க. எல்லா டிராகன்ஸுக்கும் பெரிய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. அதுக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருந்தாங்க. டுவர்ட்ஸ் த எண்டில் ஒரு பயங்கர மிக பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை காட்டுறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த டீட்டெயிலிங் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி பெலரீனாவில் வந்து எக்ஸாம்பிள் அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் இந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்களோ, இது என்ன தான் சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்குது இல்லை சூப்பர் ஃபேண்டசி எலமெண்ட் இருக்குது அப்படின்ற எல்லா பாயிண்ட்டுக்குள்ளேயும் இந்த கதை அடங்கினாலும் ஒரு ரொம்ப அழகான ஒரு டிராகன் அண்ட் ஹியூமனுக்கான ஒரு ட்ராமா இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட, டுவர்ட்ஸ் த எண்டில் அந்த கிளைமேக்ஸ் வரும்போது இவங்களும் இந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணி
எந்த ஒரு கேள்விகளுமே இல்லாமல் அவ்வளோ பெரிய உருவத்தை அந்த வேல்கனோவில் வீழ்த்த வச்சு தான் சாகடிக்கணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் நல்லா இருந்தது. பட் அதே வேல்கனோவில் இருந்து தான் அந்த டிராகன் ஏதோ எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுவாங்க ஒரு சீனில். அப்படி அந்த வேல்கனோக்குள்ளேயே இருக்க ஒரு டிராகனால் எப்படி அந்த ஒரு வேல்கனோலேயே விழுந்து சாக முடியுன்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. ரெண்டாவது பாயிண்ட், இத்தனை காலகட்டமாக அந்த டிராகன் என்ன காரணத்துக்காக உள்ளேயே இருந்தது அப்படின்றத எங்கேயுமே அவங்க சொல்லலை, அப்படியே கடந்து வந்துட்டாங்க. பட் என்ன இருந்தாலும் இந்த டிராகனும் இந்த ஹியூமன்ஸும் எப்படி இணைகிறாங்கன்ற அந்த பாயிண்ட்குள்ளே அவங்க ட்ராவல் பண்ண விதம் அண்ட் அந்த டிராகனையும் இந்த பையனையும் சிமிலராக கனெக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள், அந்த டிராகனுக்கும் ஒரு ஹியூமன் உருவாக்கணும் ஒரு சப்போர்ட் அப்படின்றது தேவை. இந்த பையனுக்கும் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடக்குது, அவனுக்கு ஒரு விஷயம் போகுது, அங்கேயும் ஹியூமன் உருவாக்குன ஒரு பொருள் தேவைப்படுது. இவங்க 2 பேருக்குமே இவங்க 2 பேரும் தேவைப்படுறாங்க அப்படின்ற நிறைய கனெக்டிவிட்டியை அந்த டிராகனுக்கும் அந்த ஹீரோவுக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். இந்த படத்தோட க்யூட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இந்த டிராகனும் பையனும் ரொம்ப அழகாக ஒரு கான்வர்சேஷனில் அவங்க ஃப்ரெண்டாக ஃபஸ்ட் டைமாக ஆவாங்க. இந்த பையன் ஒரு மீன் கொடுப்பான், அந்த மீன் அந்த டிராகன் சாப்பிட்டுட்டு ஒரு பாதி மீனை துப்பிட்டு அவங்ககிட்ட தரும், நீயும் சாப்பிடு அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வேக வைக்காத ஒரு பச்சை மீனை ஒருத்தரால் எப்படி சாப்பிட முடியும்? அதுவும் டிராகனோட எச்சிலோடு இருக்குது அந்த மீன். அதெல்லாம் ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. படத்தோட இன்டர்வல்ன்ற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேட்டர்களில் நடுவில் கட் பண்ணுவாங்க. தமிழில் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபுல்லாக தான் பண்ணுறாங்க. அப்படி கட் பண்ணும்பொழுது அங்கே இருந்த குட்டீஸ்லாம் இருக்காங்களே, அப்படி என்ஜாய் பண்ணாங்க. ஏய் ஜாலி, சூப்பராக இருக்குது படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அறியாமல் எக்ஸைட் ஆகி அதை சொல்கிறாங்க. அப்போ அந்த டிராகனும் அந்த குழந்தையும் எந்தளவுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்றது பாருங்கள். நான் சின்ன வயசில் அப்படி நிறைய இந்த கார்ட்டூன்ஸ் அனிமேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அப்படி எனக்கு வந்து ரொம்ப லேட்டராக நான் கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறமாவும் பார்த்த ஒரு கார்ட்டூன் சீரீஸ் கடைசியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் பூஸ்டர்னு சுட்டி டிவியில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு கனெக்ட் இருக்கும் அதில். நம்ம பைக்குக்கெலாம் கூட அப்படிப்பட்ட ஒரு பேர்லாம் வச்சுப்போம். அப்படி ஒரு ரொம்ப மிராக்கலான ஒரு பாண்டு நமக்கும் அந்த அனிமேஷன் அண்ட் கார்ட்டூனுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாண்டை வித்தின் ஒரு 2 hours 15 minutesக்குள்ளே கடத்துறாங்கன்றனா அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஒரு மேஜிக்கை ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. படத்துடைய மியூசிக் மிக முக்கியமாக அந்த ஹீரோவும் அந்த டிராகனும் சூப்பர் ஸ்டடி ஆகிற ஒரு பாயிண்ட். அவர் ஒரு ப்ராடக்டை ஒன்று கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு ஒரு மேப் ஒன்று எழுதி வச்சுருக்காரு. ஒரு இடத்துக்கு மேலே அந்த மேப் வேணாம், நம்மளே இவனை ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்றத யோசித்து அந்த ட்ராவல் பண்ணுற இடத்துல கொடுத்த மியூசிக், ஹீரோவும் டிராகனும் ட்ராவல் பண்ணுற இடத்துல ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபர் சொல்லவே வேணாம். அந்த டிராகனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் என்னென்னலாம் ட்ரோன் ஷாட்ஸ் வச்சாரோ அது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. மிக முக்கியமாக அது எக்ஸாக்டாக அந்த டிராகனோடைய வியூ அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளே கொண்டு போய் அந்த சினிமாட்டோகிராஃபியில் ஒரு லைவ்னஸையும் அதுக்கு ஒரு உயிர் கொடுக்குறாங்களா, அது சாதாரண விஷயம் இல்லை. அவரும் ஒரு பெரிய மேஜிக் பண்ணியிருக்கார். ஓவராலாக இந்த டெக்னிக்கல் டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். மீண்டும் எப்படி ஹாலிவுட்லேருந்து இந்த பேலரீனாவை நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும், அப்படி ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகனையும் ரொம்ப அழகாக பயங்கர சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுன்றதில் சந்தேகமே இல்லை. இது தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை. நான் பிரவீன் KS. பாய்.